ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொல்கிறேன். முதல்ல ராஜாவை அபிஷேகிக்கணும். நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லணும். முதல்ல ராஜா கிட்ட போய் என்ன சொல்லணும்? நீ தான் இப்போ நான் பண்ணுறேன்னா இல்லையா, நீங்களாம் ராஜா அப்படின்றேன். அப்புறம் என்ன பண்ணணும்? ராஜா இங்கே வா, இந்த இடத்துல இப்படி நில்லு. அப்போ தான் எதிரியை நீ என்ன பண்ண முடியும்? வீழ்த்த முடியும். சுவரில் நீர் விடுகிற நாயாகிலும் விடாமல் மொத்தமாக அவனை சங்கரி. அங்கே போய் கொள்ளையடி, அது கர்த்தருக்குரியது, அதை எடுக்காத, அங்கே உற்று. ஆய்ப்பட்டத்தில் என்ன பண்ணாத, எடுக்காத. இதெல்லாம் உனக்குரியதான், எடுத்துக்கோ. இதெல்லாம் கொள்ளையடி, இதை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு யுத்தத்துக்கு போ, இன்றைக்கு தைரியத்தோடு போ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க போகிறது. நீ 3 முறை அடி, 7 முறை அடி, இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொன்னார். இதே மாதிரி சாயந்தரம் கூட்டம் நடத்திருக்கிறாங்க போலுதாங்க. ஆனால் அப்போ இவ்வளோ ராஜா இல்லை, ஒரு ராஜா தான். அதனால் அவரை மட்டும் கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டு, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கூப்பிட்டு ஜன்னலை திறந்து அம்பு விடுப்பா அப்படின்ட்டார். அவர் உடனே எடுத்தார், 3 அம்பை சரன்னு விட்டார். ராஜாவுக்கு பயங்கர, ஆசாரியனுக்கு பயங்கர, தீர்க்கதரிசிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அவன் சொன்னான், ஏய் 3 அம்பு தான் விட்டேன், நீ ஏன் 7 அம்பு விடலை? அது ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி இல்லையா? நீ ரொம்ப ஆசைப்படாததுனால நீ அவனை எதிரியை முற்றிலும் சிதறடிக்க போகிறதில்ல. நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் தான் சிதறடிப்ப. ஏன்னா உன் ஆசை அவ்வளோதான் இருந்தது. 3 முறை தான் நீ அம்பு விட்டுருக்குற. 7 முறை விட்டுருந்தா கர்த்தர் உன் எதிரியை மொத்தமாக உன் கையில் கொடுத்துருப்பார். அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வாழாதீங்க, 3 அம்பு மட்டும் விடாதீங்க, 7 அம்பு விடுங்க. ரைஸ் above the mediocrity, live in excellence, soar as an eagle. கழுக போல உச்சிகளுக்கு பாருங்க, காக்காவை போல போஸ்ட் கம்பத்தில் உட்காந்துருக்காங்கன்றேன். இது தப்பா? காக்கா எங்கே உட்காரோம்? உட்கார வரை உட்காரோம், அப்புறம் திடீர்னு பார்த்தா செத்து கிடக்கும், கரண்டில் அடிபட்டு வச்சுருவாங்க. மற்ற காக்காலாம் கூட உட்காந்து கா 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 கா. இதுதான் நமக்கு நடக்குது. என்னை உட்காந்துருக்க வேண்டியது, அடிபட்டு விழுந்தோடனே மற்ற காக்காலாம் கூடி கா 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 அவ்வளோதான் போயிட வேண்டியது அடுத்த போஸ்ட் கம்பத்துக்கு. கழுகு தனித்து பறக்கிறது, மேலே அதுக்குன்னு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம யோசிக்க வேண்டாமா? இப்படி செஞ்ச உடனே ராஜா போறார். போய் அடிதாங்க அடிச்சு தீர்க்க, ஆசாரியன் சொன்ன மாதிரியே போக வேண்டியது, அங்கே சண்டை போட வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, நிறைய கொள்ளை அடிச்சுட்டு வர வேண்டியது. கொள்ளை அடிச்சுட்டுனா நீங்கள் போய் திருடிட்டு வரக்கூடாது, சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. அதெல்லாம் சுதந்திரிக்கிறாங்க அந்த நாட்டில். போய் சுதந்திரிச்சுட்டு வந்த உடனே அவங்க செய்கிற வேலை, உடனே ஆலயத்தை கட்டுவோம், கிட்டார் வாங்கி கொடுப்போம், கீபோர்டு வாங்கலாமா. இதெல்லாம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் குழல், யாழ் இதெல்லாம் செஞ்சு வர்ஷிப் டீம் ஒன்று உருவாக்கி, அதுக்கு தாவீதா தானே பண்ண, வர்ஷிப் டீம் ஒன்று உருவாக்கி, அதுக்கு கலர் அழகாக ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்களாம் நிறுத்தி விட்டு கொயர் ரெடி பண்ணி எப்படி கட்டலாம். சர்ச்சுக்கு ஆணி அடிக்கிறதா இருந்தால் கூட தங்கத்தில் அடிக்கலாமா? யார் யோசிக்கிறது? யார் யோசிக்கிறது? ஆசாரியனா? ராஜா. அப்புறம் யார் அதில் ஊழியம் செய்யறது? தாவீதா. யாரு? ஆசாரியன். அப்ப ஆசாரியன் ராஜாவை ட்ரெயின் பண்ணலன்னா, ஆசாரியன் ராஜாவை எப்படி மார்க்கெட் பிளேஸ்ல எப்படி யுத்தம் பண்ண வேண்டும், எப்படி இந்த நாள் சவாலை சந்திக்க வேண்டும், எப்படி சவால்களை சந்தித்து சுதந்திரிக்க வேண்டும் என்று பேசாவிட்டால், என்று சொல்லிக் கொடுக்காவிட்டால், ஆசாரியன் நிலைமை எப்படி ஆயிடும் தெரியுமா? உங்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் கோழிகளெல்லாம் பொறித்து கொண்டு வரவும், அதை நாம் ஏலத்தில் விட்டு சர்ச்சுக்கு வாசகால் நட்டலாம் என்று இருக்கிறோம். இந்த நிலைமை ஆயிடும். சர்ச் மிகவும் கேவலமாக இருக்கிறது, அதுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் என்று யோசிக்கிறோம். நாம் உடனடியாக ஒரு அறுப்பின் பண்டிகையை ஒன்று ஆரம்பித்து உங்களை எல்லாம் நம்ம விற்க வேண்டித்தான். கர்த்தருக்காக யாராவது கோழி வாங்குறீங்களா? இது 5 ரூபாய் கோழி தான், ஆனால் கர்த்தருக்காக 50 ரூபாய்க்கு யாராவது வாங்குறீங்களா? நாம் அப்படி பண்ணுறதில்ல. நாம் என்ன பண்ணுறோம்? ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குறோம். ராஜா போகிறாரு, போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் ஒரு 2500 ரூபா செக்கு தரட்டுமா அப்படிங்கிறாரு. தந்துட்டு போங்க, அவ்வளோதான். நாங்கள் ஒரு 5000 ரூபா தரலான் இருக்கிறோம். ஏன்? நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, சொல்லி இது கேட்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது.